நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். மார்ச் மாதம் முதல் நாள் அதிகாலையிலே தேவனை தேடி வந்திருக்கிற நம் அனைவரையும் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கின்ற வார்த்தை முழுமையும் உண்மையானது. இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? தயவு செய்து என்னோடு கூட ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வாருங்கள். The book of Haggai, chapter 2, verse 19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless you from today. ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, மார்ச் மாதம் முதல் நாள் காலையிலே எங்களை கூட்டிச் சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கின்ற உம்முடைய தயவுக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களை தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் உறவினர்களாகவும் திருச்சபையின் குடும்பங்களாகவும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுமையாக நீர் பாதுகாத்து பராமரித்து செழிக்கச் செய்கிற தெய்வம். ஆகவே எங்கள் வாழ்க்கையை இந்த நாளிலே மீண்டுமாக ஒரு முறை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பேசும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை உருவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் என்று சொல்லுகிற இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? இதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். இவர் அண்ட சராசரங்களை காட்டிலும் பெரியவர். தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே அனைத்தையும் உருவாக்குகிறவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நம்மை தம்முடைய அன்பினால் அரவணைத்து தம்முடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கி தம்முடைய ஆவியினால் அவரைப் போல அனுதினமும் மாற்றுகின்றவர். இல்லாதவைகளை இருக்கிறது போல பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். ஆகவே கடந்த காலம் எப்படி இருந்தது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று இப்பொழுதே யோசித்து துக்கத்தில் மூழ்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லாதவைகளை, நேற்று இல்லாதவைகளை, இன்று இல்லாதவைகளை, எந்த விதமான அறிகுறியுமே இல்லாவிட்டாலும் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. என்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த நான் என்கின்ற இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர். இவர் எப்படிப்பட்டவர்? நம்மோடு ஒருவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் கடந்து செல்கின்ற பாதைகளை சரியாய் புரிந்து, சோர்ந்து விடாதே என் மகனே, சோர்ந்து போகாதே என் மகளே, பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, நீ பலமடைவாய் என் மகனே, நீ பலமடைவாய் என் மகளே என்று சொல்லி நம்மை பலப்படுத்தும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மானிட அவதாரம் எடுத்து நம்மை போல ஒருவராய் மாறியவர் இயேசு என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், சர்வ வல்லமை உடையவர், நம்முடைய அன்பின் பரம பிதா, ஆலோசனை கர்த்தர். அவர்தான் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆவியான ரூபமாக அவர் நம்மோடு இருக்கும்படியாக பாவத்தை சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். இப்பொழுது நம்மோடு கூட ஆவியின் மூலமாக நமக்குள் தங்கி வாசம் பண்ணி இருக்கிறார். ஆகவே அன்புடைய பரமபிதா அவர்தான் சொல்லுகிறார் நான் என்று. சிலுவையிலே தம்மையே நமக்காக தியாகம் செய்த அன்பின் தெய்வம்
இயேசு என்று அழைக்கப்பட்டவர் அவர்தான் சொல்லுகிறார் நான் என்று. தம்முடைய ஆவியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் உருவாக்கி நம்மை அவரை போல மாற்றுகின்ற ஆவியானவர் சொல்லுகிறார் நான் என்று. ஆகவே அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ளலாம், விசுவாசிக்கலாம். மார்ச் மாதம் முதல் நாளிலிருந்து இந்த மாதத்தின் முடிவு வரை இனி வரும் எல்லா நாட்களிலும் அவரை நம்பலாம். அவர் நம்ப தகுந்தவர், நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ப தகுந்தவர், நம்முடைய குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்ப தகுந்தவர், நம்முடைய எதிர்காலத்தை அவர் பொறுப்பேற்று நடத்துவார் என்று நம்ப தகுந்தவர், நித்தியத்திலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் என்று நம்ப தகுந்தவர். அவர் ஒருபொழுதும் ஒன்றை சொல்லி அதை நிறைவேற்றாமல் போவது இல்லவே இல்லை. Praise God. இந்த தெய்வம் இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார்? அதுதான் இந்த நாளிலே இங்கே நாம் கவனிக்கின்றோம். நான் இன்று முதல், from this day onwards, from today onwards, இன்று முதல் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. இன்று முதல் என்று சொல்லுவது ஒரு குறிப்பிட்ட நாளை அது குறிக்கலாம், அதே வேளையிலே ஒரு குறிப்பிட்ட கால அளவையும் அது குறிக்கலாம். From this day onwards, it can refer to a single day. It can also refer to a season of new beginning. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். இன்று முதல், அநேக வேளைகளிலே ஆண்டவர் இன்று முதல் என்று நாம் எப்படி அவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். God sometimes appoints a day, a particular day, for him to shower his blessings upon us, for him to command a turnaround in our life, for him to bestow a breakthrough in the areas that we have been in bondage for a long time. ஆண்டவர் சில வேளைகளிலே இன்று முதல் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட வேளை, அந்த வேளையிலிருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், திசை திருப்புகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையிலே from this day, இன்று முதல், from this day onwards என்று சொல்லலாம். அப்பொழுது இன்று முதல் ஒரு புதிய ஆரம்பம் துவங்குகிறது. இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதங்களாக, அதிசயங்களாக இருப்பது மட்டுமல்ல, ஒரு புதிய ஆரம்பத்திற்கு ஆண்டவர் இன்று முதல் அடித்தளம் போட்டு அதை நம்முடைய கண்கள் காணவும், அதை நாம் பெற்று அனுபவிக்கவும், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிலே மகிழ்ந்து தேவனை துதிக்கும்படியாக ஒரு புதிய ஆரம்பத்தை, a new beginning, a new season of hope, a new season of health, a new season of prosperity, a new season of promotion, ஒரு புதிய ஆரம்பம். வேதாகமத்திலே இப்படியாக புதிய காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். Genesis chapter 31 verse 48. இந்த இடத்திலே நாம் இரண்டு பேரை பார்க்கின்றோம். ஒருவர் லாபான், இன்னொருவர் யாக்கோபு. யாக்கோபினுடைய மாமனார் தான் லாபான். லாபானுடைய மகளைத்தான் யாக்கோபு திருமணம் செய்திருந்தார். இவர்கள் இருவரும் பல வருஷங்கள் ஒன்றாக வேலை செய்தார்கள். ஆனால் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தபடியினால் ஆரம்ப நாட்களிலே மாமனார் மருமகனை காசே கொடுக்காமல் தன் பெண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைத்துவிட்டு வெறும் சாப்பாடு மட்டுமே கொடுத்து 14 வருஷங்கள் வேலை வாங்கினார். யாக்கோபுக்கு என்று எதையும் சொந்தமாக கொடுக்கவில்லை, எல்லாம் தன் மகன்களுக்கு என்று வைத்து விட்டார். தேவன் அந்த அநியாயத்தை பார்த்தார். யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படியாக அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனையின்படி அவன் செயல்பட்டான். இப்பொழுது யாக்கோபினுடைய சொத்து, அவனுடைய மந்தை, அவனுடைய பெலன் பெருகுவதை கண்டபொழுது லாபானும் அவனுடைய குமாரர்களும் யாக்கோபின் மீது பொறாமை கொண்டார்கள். சொந்த மகளுடைய புருஷன் மருமகன் மீது
பொறாமை கொண்டவர்கள், மச்சான் மீது பொறாமை கொண்டவர்கள். உறவினர்கள் சில வேளைகளில் இப்படி பொறாமை கொள்வார்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்யும் பொழுது இது போன்ற சில தடுமாற்றங்கள், சில வேதனையான சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே யாக்கோபு தன்னுடைய எல்லா மந்தைகளையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தினரோடு அவர் தன்னுடைய மாமனார் இருந்த இடத்திலிருந்து ஒரு 3 நாள் பயணமாக அவர் சொல்லாமல் கொள்ளாமலே பயணம் செய்து விட்டார். யாக்கோபு தன்னுடைய மகளோடு, தன்னுடைய வேலைக்காரர்களோடு, அவனுடைய ஆடுகளோடு தப்பி ஓடினான் என்ற செய்தி லாபானுக்கு கிடைத்தது. உடனே அவன் கோபப்பட்டான். யாக்கோபை கண்டுபிடிப்பேன், தண்டிப்பேன் என்று அவன் சூளுரைத்தான். கோபமாய் வந்தான். அவனுடைய மகன்களோடு வந்தார்கள். ஏதோ எதிரியை தேடி பிடித்து கொள்வது போல ஆக்ரோஷமாய் வந்தார்கள். அழித்து விடுவேன் என்று சொன்னார்கள். அவனுக்கு பாடம் புகட்டுவேன் என்று அகங்காரத்தோடு வந்தார்கள். என்ன நடந்தது? அடுத்த நாள் காலையிலே இந்த மாமனார் மருமகனை சந்திக்க வேண்டும். லாபான் யாக்கோபை சந்திக்க வேண்டும். அதற்கு முந்திய நாள் இரவு தேவன் லாபானுக்கு தரிசனமானார். என் பிள்ளையாகிய யாக்கோவோடு நீ எந்த தீய வார்த்தையையும் தீய செயலையும் அவனுக்கு செய்யக்கூடாது, தீய வார்த்தையை பேசக்கூடாது, அவனுக்கு தீய செயலை செய்யக்கூடாது என்று எச்சரித்தார். பொழுது விடிந்தது. லாபான் யாக்கோபை சந்தித்தான். இறைவன் தன்னை தடுத்ததை குறித்து சொன்னான். யாக்கோபோடு ஒரு ஒப்புரவாகி கொண்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, லாபான் இங்கே இதை குறித்து சொல்லும் பொழுது, இன்று உன்னோடு கூட நான் ஒப்புரவாகிறேன், இனி நாம் எதிரிகளாக அல்ல, இனி நாம் தொடர்ந்து ஒரு உயர்ந்த உறவிலே என்றென்றும் நிலைத்திருப்போம் என்று சொல்லி அவனோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்தான். ஒரு கற்குவியலை அவன் ஏற்படுத்தி அடையாளமாக வைத்தான். என்னுடைய பிள்ளைகளை நன்றாய் பார்த்துக்கொள், என்னுடைய பேர பிள்ளைகளை நன்றாய் பார்த்துக்கொள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து திரும்பச் சென்றான். கவனியுங்கள், அவன் சொன்ன வார்த்தை, இன்று முதல் இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக இந்த கற்குவியல் என்கின்ற அடையாளத்தின்படி நாம் இனிமேல் சண்டை போடுவதில்லை, ஒருவரை ஒருவர் அழிக்க இல்லாவிட்டால் வேதனை கொடுக்க எந்த முயற்சியும் செய்ய போவதில்லை, இனிமேல் நாம் ஒற்றுமையாயிருப்போம். இதுதான் ஒப்புரவாகுதல். இறைவன் நம்மை அவரோடு அப்படித்தான் ஒப்புரவாக்கினார். நாம் பாவிகளாயிருந்தோம், துரோகிகளாயிருந்தோம், அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தோம், தண்டனைக்கு காத்திருந்தோம், நரகத்தை நோக்கி போய்கொண்டிருந்தோம். ஆனால் தேவனோ தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து மகனாக மகளாக மாற்றி நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே இன்று முதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையினுடைய முதல் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், நாம் தேவனோடு ஒப்புரவாகி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் இறைவனோடு ஒப்புரவாகி வாழ உதவி செய்வார். இறைவனை விட்டு விலகி போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், இறைவனை அறியாதவர்கள், தடுமாறுகிறவர்கள், இவரெல்லாரும் ஆண்டவருடைய கல்வாரி அன்பையும் தியாகத்தையும் பரிகார பலியை பார்த்து அவரோடு ஒப்புரவாவார்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் அவர்களோடு இடைப்படுவார். பிரைஸ் காட். அது மட்டுமல்ல, இந்த நாளில் இருந்து யாரெல்லாம் மற்றவர்களோடு பேசாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார்களோ, ஐயோ இந்த உறவு இப்படி அநியாயமாய் முறிந்து போய்விட்டது என்று துக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே தேவன் இன்று முதல் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், அந்த மன வருத்தங்களை நீக்குவார், மன்னிப்பை கட்டளையிடுவார், ஒருவரோடு ஒருவர் நல் ஐக்கியமும் ஒப்புரவாகும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்மை அவரோடு ஒப்புரவாகுகிற தெய்வம் அவர்தான். அந்த நான் அவர் மற்றவர்களோடு நம்மையும் நம்மை மற்றவர்களோடும் ஒப்புரவாக்குவார். ஹல்லேலூயா. அது மிகுந்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும்.
நிம்மதியாக யாக்கோபு தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார். பின்னாட்களிலே இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். அவர் விசுவாச மக்களுடைய ஒரு பெரிய சந்ததிக்கு மூல காரணமாய் மாறினார். நாமும் இறைவனோடு ஒப்புரவாகி மற்ற மனிதர்களோடு ஒப்புரவாகும் பொழுது நம்மையும் தேவன் 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பார். அநேகருடைய வாழ்க்கையை அவர் பக்கம் திரும்பும்படியாக நம்மை பயன்படுத்துவார். We will be great influencers. We will be great leaders. And we will be people who will be sharing God's good news to others and directing their focus and attention towards Jesus Christ. நம் மூலமாக தேவன் மகிமைப்படுவார், மற்றவர்களை அவரிடத்தில் சேர்ப்பார். இன்னொரு பகுதியை பார்ப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Genesis 41:9. இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? யோசேப்பு சிறையில் இருந்தான் தான் செய்யாத குற்றத்திற்காக. அவனுக்கு விரோதமாக சாட்சி சொல்லப்பட்டது பொய் சாட்சி. சட்டம் பொய் சாட்சியை ஏற்றுக்கொண்டது. அவனோ குற்றமற்றவன். அவன் மூலமாக தேவன் அதே சிறையிலே இருந்த 2 பேர்களுக்கு நன்மை செய்தார். ஒருவன் மீண்டுமாக தான் இழந்த பதவியை அரண்மனையிலே பெற்றுக்கொண்டான். பானபாத்திரக்காரனாக, ராஜாவுக்கு ஜூஸ் கொடுக்கிறவனாக, ரசங்கள் உணவுகளை கொடுக்கிறவனாக அவன் மீண்டுமாக அந்த வேலையிலே நிறுத்தப்பட்டான். ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதை வியாக்கியானம் பண்ண ஆளே இல்லை. அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், இன்று என் குற்றம் நினைவிற்கு வந்தது. இந்த பானபாத்திரக்காரனுடைய வார்த்தை, இன்று இன்று என் குற்றம் என் நினைவிற்கு வந்தது என்று சொல்லுகிறான். அதனுடைய பொருள் என்ன? அதுவரையிலும் மறந்திருந்தவன் அந்த நாளிலே அவன் சொல்லுகிறான், இன்று நான் அதை நினைவு கூறுகிறேன் என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம், தேவன் நம்மை மறந்து விட்டாரோ, தேவன் நம் பிள்ளைகளை மறந்து விட்டாரோ, தேவன் என் விண்ணப்பங்களை மறந்து விட்டாரோ, அவர் ஏன் என் காரியங்களை பொறுப்பேற்று அவர் தீவிரமாய் நடப்பிக்கவில்லை? மற்றவர்களுக்கு சாதாரணமாய் வேகமாய் நடக்கிற காரியங்கள் ஏன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் தாமதமாக, ஏறக்குறைய தேவன் மறுத்து விட்டது போல இருக்கிறதே என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவ்வப்பொழுது வரும். தேவனும் என்னை மறந்து விட்டாரோ? இல்லை, இல்லை. இன்று முதல் அவர் உங்கள் மேல் நினைவாய் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், அனுபவிக்கக்கூடிய விதத்தில், தேவன் என்னை மறக்கவில்லை என்று அநேகர் மத்தியிலே சொல்லக்கூடிய விதத்தில், மற்றவர்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் பார்த்து தேவன் அந்த குடும்பத்தை, அந்த நபரை, அவருடைய பிள்ளைகளை, சந்ததியை மறக்கவே இல்லை என்று சொல்லும்படியாக கர்த்தர் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய போகிறார். தேவன் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். நாம் தான் நினைப்பதில்லை. சில வேளையில் சொல்லுகிறோம், தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று. தேவன் மறக்கவே இல்லை. ஆனால் அவர் நினைவாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாக இன்று முதல் காரியங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக ஜெபித்து பதில் வராத ஜெபங்கள் தேவனுடைய சந்நிதியிலே எட்டி இருக்கிறது. அதற்கு இன்று முதல் பதில் வரும். உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவர்கள் மறந்து விட்டார்கள். நீங்கள் யாரிடத்திலே உதவி கேட்டீர்களோ அவர்கள் மறுத்து விட்டார்கள். உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்களும் இன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே, அந்த பானபாத்திரக்காரன் அரண்மனையில் இருந்தான் அல்லவா, அதை போல உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இதுவரை மறந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நம்மை மறக்காத தேவன் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உனக்கு உதவி செய்யும்படியாக நான் யாரை எந்த நிலையில் வைத்திருக்கிறேனோ அவர்கள் உன்னை மறந்திருந்தாலும் இன்று முதல் நினைப்பார்கள். அவர்கள் மூலமாக உனக்கு என் தயவை வெளிப்படுத்துவேன், உங்களுக்கு என் தயவை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்று முதல் என்றால்
தேவன் நம்மை மறக்கவில்லை என்பதை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிச்சயமான அனுபவம். இன்று முதல் என்றால் நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்தும் நம்மை இதுவரை மறந்தவர்கள் இன்று முதல் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு உதவி செய்வார்கள். சரியான வேளையில் அந்த பானபாத்திரக்காரன் நினைவு கூர்ந்தான். யோசேப்புக்கு நன்மை உண்டாயிற்று. சரியான வேளையில் அகாஸ்வேரு ராஜா நினைவு கூர்ந்தான். மொர்தெகாய்க்கு நன்மை உண்டாயிற்று. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். மற்றவர்கள் உன்னை இதுவரை மறந்திருந்தாலும் இன்று முதல் அவர்களுக்கு நான் நினைவூட்டுவேன். அவர்கள் உனக்கு நன்மை செய்யும்படியாக என் தயவை உன் மீது, உன் குடும்பத்தின் மீது, பல இடங்களில் இருக்கிற உன் பிள்ளைகள் மீது அவர்கள் தயவை காட்டுவார்கள். பிரைஸ் காட். இன்று முதல் அது நடைபெறும். இந்த மார்ச் மாதம் முதல் நாள் ஒரு அற்புதமான நாள். தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் காட். வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். யாத்ராகமம் 16:25. எக்ஸடஸ் 16:25. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஓய்வு நாளிலே நீங்கள் அலைந்து திரிந்து மன்னாவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முந்தைய நாளிலே மன்னா அந்த நாளுக்குரிய மன்னா மட்டுமல்ல, அடுத்த நாள் ஓய்வு நாளுக்குரிய மன்னாவும் உங்களுக்கு அருளப்படும். சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே தேவனோடு இசைந்திருங்கள், தேவனோடு இணைந்திருங்கள், தேவனோடு அமர்ந்திருங்கள், தேவனிலே மகிழ்ந்திருங்கள். தனித்தனியாகவும் குடும்பமாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு 1 மணி நேரமாகிலும் குறைந்தபட்சம் தனியாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்ய வேண்டும். வேத வசனங்களை படிக்க தியானிக்க வேண்டும். இது தேவனும் நாமும் இணைந்திருக்கின்ற ஒரு நேரம். மரியாளை பார்த்து இயேசு சொன்னார் அல்லவா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அவள் இயேசுவின் பாதபடியிலே அமர்ந்திருந்தாள். மார்த்தாளும் இயேசுவுக்காக பல காரியங்களை செய்தாள். ஆனால் இயேசுவின் பாதபடியில் அவரோடு தனித்திருக்கும் அனுபவத்திலே அவளுக்கு குறைவு ஏற்பட்டது. ஆகவேதான் இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். அந்த கவலையின் நிமித்தம் எத்தனையோ நல்ல முயற்சிகளை எடுக்கிறார். எனக்கு பசியார உணவு கொடுக்க அதிகமாய் உழைக்கிறார். ஆனால் மேன்மையான ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. அது என் பாதபடியில் இருக்கிறது. நான் தான் உன் பங்கு, நான் தான் உன் பொக்கிஷம். எனக்காக செயல்படுவதை காட்டிலும் என்னோடு நீ இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று ஒரு நல்ல ஆலோசனையை மார்த்தாளுக்கு இயேசு கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அதே ஆலோசனை. ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு சில மணி நேரங்கள் செலவழித்தாலும் ஓய்வு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளிலே தனியாக குடும்பமாக திருச்சபையாக தேவனோடு நேரம் செலவு செய்ய நாம் முயற்சி எடுக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாளுக்காக முந்தைய நாளிலேயே நாம் ஆயத்தமாக வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் உலகத்தை 5 நாட்களில் உருவாக்கினார். 6ஆம் நாளிலே மனுக்குலத்துக்கு அவர் ஒரு ஆரம்பத்தை தரும்படியாக ஆதாமை உருவாக்கினார். 7ஆம் நாள் என்ன செய்தார்? வேதம் சொல்லுகிறது, தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். God rested on the 7th day. அவர் என்ன அதிக வேலை செய்து களைத்ததினால் ஓய்வெடுத்தாரா? இல்லை இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியை காட்டும்படியாக நாமும் வாரத்தில் ஒரு நாள் மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனோடு தனித்திருக்க, தேவ பிள்ளைகளோடு அவரை ஆராதிக்க, குடும்பத்தோடு அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண, வேத வசனங்களை வாக்குத்தத்தங்களை சொல்லி தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜெபம் பண்ண
ஒரு நாள் தன்னோடு நெருங்கி இருந்த சீஷர்களை பார்த்து கேட்டார், என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். நான் இன்று முதல் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது ஓய்வு நாளை குறித்தது. அந்த நாளிலே நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். அதற்குரிய காரியத்தை முந்தின நாளிலேயே ஆண்டவர் தருவார். தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறோம் என்று ஆலயத்திற்கே வருவதில்லை. சில வீடுகளில் அவர்கள் தேவனை தேடுவதில்லை. லாஸ்ட் மினிட்ல, கடைசி நிமிஷத்தில் ஒரே டென்ஷன், அப்போதான் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் ரிவிஷன். அவரை தேடுவதற்கு நேரமில்லை. அவர் பாதபடியில் அமர்ந்திருப்ப வசனங்களை படிக்க நேரமில்லை. ஜெபிப்பதற்கு நேரமில்லை. ஆலயத்திற்கு வருவதற்கு கூட நேரமில்லை. எத்தனை ஒரு துர்பாக்கியம் அது இல்லை. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தேர்வுக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆகவே முன்பே ஆயத்தமாக எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தார், எனக்கு நல்ல ஞாபக சக்தியை தார், சிறப்பாய் பதில் எழுதக்கூடிய திறமையை தாரும், வெற்றியை தாரும் என்று வெற்றிக்கு அடிப்படையாய் அஸ்திபாரமாய் இருக்கிற அவரை முதலாவது தேடுங்கள். முதலாவது தேவனையும் அவருடைய நீதியாகிய இயேசு கிறிஸ்துவையும் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளெல்லாம் தரப்படும். இந்த மார்ச் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தானே என்று அலட்சியமாய் இருந்து விடாதிருங்கள். வேலையை நிமித்தம் போய்விட்டேன், பிஸ்னஸ் நிமித்தம் போய்விட்டேன், உறவுகளை பார்க்க போய்விட்டேன் என்று உங்கள் தனி ஜெபத்தை, உங்கள் குடும்ப ஜெபத்தை, திருச்சபையாக இணைந்து ஆராதிக்கிற அந்த அற்புதமான அனுபவத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். இன்று முதல், இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு நேரம் செலவு செய்வதற்கு தனிப்பட்ட முறையிலும் எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணரும்படியாகவும் நாம் அவரோடு இன்னும் நெருங்குவோம், அவர் கிட்டே சேருவோம், அந்யோன்யமாய் பழகுவோம், அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் சுமந்து செல்லுவோம். நான் யார்? இந்த நான் சர்வ வியாபி, நமக்குள் வந்து தங்குகிறவர், நம்மோடு இருக்கிறவர், நமக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறவர், நம்மை சூழவும் இருந்து பாதுகாக்கிறவர், வழுக்கும் பொழுது வழி தவறும் பொழுது வழி இதுவே நட என்று ஆலோசனை தருகிற கர்த்தர். அவர் தான் சொல்லுகிறார், நான் என் கண்ணை உன் மீது வைத்து நீ போக வேண்டிய வழியிலே உனக்கு ப்ராஃபிட்டபிளான ஐடியாஸ், உனக்கு ப்ராஃபிட்டபிளான இனிஷியேட்டிவ்ஸ், உனக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய காரியங்கள், நியூ இனிஷியேட்டிவ்ஸ், இவைகளை நான் உனக்கு போதிப்பேன். பிரைஸ் காட். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை செழிக்கச் செய்வேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளிலிருந்து நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை முதலாவது தேடுவேன். நீர் என் வாழ்க்கையிலே ப்ராமினண்டாக மட்டுமல்ல, ப்ரீ எமினண்டாக. God should not only be prominent in our life, but he should be pre-eminent. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிகிறவராக மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவராய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட விரும்புகிறார். இஸ்ரவேலர்கள் அப்படி வாழ்ந்த பொழுது அவர்களை காட்டிலும் பலத்த எதிரிகளை தேவன் துரத்தினார். அவர்கள் கட்டாத கட்டடங்கள் அவர்களுக்கு சொந்தமாய் மாறின. அவர்கள் நட்டு தண்ணீர் ஊற்றாத மரங்கள், விருட்சங்கள், கனிதரும் மரங்கள், இவைகளெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாய் மாறியது. கடவுளே அவர்களுக்கு ஒரு டீடு போட்டு கொடுத்தார். இன்றும் கூட இஸ்ரவேலர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். அநேகர் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்கள் லேண்டு உங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறீர்கள், எப்படி? இதுதாங்க எங்களுடைய கிஃப்ட் டீட் ஃப்ரம் காட். எங்களை காட்டிலும் பலத்த எதிரிகளிடத்திலிருந்து தேவன் அதை எடுத்து, அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி, எங்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை நிமித்தம் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் எங்களுக்கு உச்சிதமான ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும்
என் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் அப்படி செய்வார். ஆகவே என்று முதல் என்று சொல்லும் பொழுது தேவனோடு அந்யோன்யமாய் இருப்பது, தேவனோடு நாம் அந்யோன்யமாய் இருக்கும் பொழுது, தேவனை எப்பொழுதும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாய் நாம் மாறும் பொழுது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாய் நாம் மாறும் பொழுது, எல்லாம் நமக்கு தானாய் கைகூடும், வந்து சேரும். நாமும் நம் குடும்பத்தாரும் திருச்சபையின் மக்களும் செழித்திருப்போம். Praise God. என்று முதல் தேவன் நம்மை செழிக்க செய்வார். யார் இந்த தெய்வம்? நம்மோடு தங்கியிருந்து நம்மை வழி நடத்துகிறவர். உபாகமத்திலே 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தலைமுறை தலைமுறையாக இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் என் வார்த்தைகளை. இன்று அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் சில வேளைகளிலே நேரடியாய் பேசுவார். ஆனால் தேவன் பல வேளைகளிலே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, கரைபடிந்த பாவ இச்சைகளை விரும்புகிற உன் இருதயத்தை அகற்றி நான் என்னுடைய இருதயத்தை அங்கே வைக்கட்டும். உன்னை என்னுடைய பிரமாணங்களை நேசிக்கிற ஒரு மகனாக, என்னை நேசித்து என் பிரமாணங்களை கீழ்ப்படிந்து கை கொள்ளுகிற ஒரு மகனாக மகளாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சட்டங்களை தனியாக எடுத்து பார்த்தால் அதற்கு கீழ்ப்படிவதற்கு யாருக்குமே மனம் வராது. ஆனாலும் இந்த சட்டங்களை, இந்த கற்பனைகளை, இந்த பிரமாணங்களை நம்முடைய நன்மைக்காக நம் மீது மனதுருகுகிற அன்பின் தெய்வம் கொடுத்திருக்கிறார். நமக்காக சிலுவையிலே மரித்த அந்த தியாகராஜன், தியாக தெய்வம், அவர் சொல்கிறபடியினால் நம்முடைய மனம் சொல்லும். இந்த தெய்வம் அன்புள்ளவர், அவருடைய வார்த்தை உனக்கு நல்லது. ஆகவே தான் இந்த கற்பனைகளை சொல்லுகிறார். ஆகவே என் மனமே அவரை நம்பு, அவர் மீது அன்பு கூர்ந்து அவர் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்திருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தைகளை எந்நாளும் கை கொண்டு வாழ். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டு, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் என் வார்த்தைகளை நீ கை கொண்டு வாழ்வாய் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் வாழ்வது ஒரு முறை, வாழட்டும் தலைமுறைகள். இதற்கு ஒரு எளிய வழி உண்டு. இறைவனாகி இயேசுவின் மீது அன்பு கூர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். அவருடைய கண்களை பார்த்து அவருடைய விருப்பத்தை அறிந்து அப்படியே வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தலைமுறை தலைமுறையாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்படி இப்படி சொன்னார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். இன்று முதல் உங்கள் ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் வழிகள் உங்களுக்காய் திறக்கப்படும். பூமிக்குரிய நன்மைகள் மட்டுமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை வாழ வைக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி இருக்கிறார். நாமும் அப்படியே சொல்லுவோம். தேவனே, இன்று முதல் உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எனக்கு தார். நான் திசை கட்டு தெரியக்கூடாது, பொல்லாத மனுஷனுடைய துர் ஆலோசனையினால் மயங்கி வீழ்ந்துவிடக்கூடாது. பிசாசு உன் கதை முடிந்தது அவ்வளவுதான் என்று அவன் சொல்லும் பொழுது அதை நம்பி அப்படித்தான் நடக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. தெய்வமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற உடைய வார்த்தையை நான் நம்ப வேண்டும். எனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து இன்று முதல் நான் என்ன செய்ய வேண்டும்? சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, பண விஷயமாக இருந்தாலும் சரி, படிப்பு, வேலை, பயணமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, ஒவ்வொன்றிலும் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய வார்த்தையை எனக்கு அனுப்பும். இன்றைக்கு தேவையான வார்த்தை, எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை,
ஒரு மனுஷன் தேவையோடு இயேசுவினிடத்திலே வந்து கேட்டான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நாம் இன்று ஆண்டவரை நோக்கி தேடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி? அனுதின மன்னா, அனுதின வார்த்தை, அனுதின வாக்குத்தத்தம், அனுதின ஆலோசனை, அனுதின தீர்க்க தரிசனம். பிரைஸ் காட். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று முதல் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருப்போம். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாய் சுகத்தையும் தருவார். உடைந்து போன குடும்ப உறவுகளிலேயும் ஒரு சுகத்தை தருவார். சுமக்கின்ற சுமைகளை ஒரு சுகமான சுமையாக மாற்றுவார். லகுவான சுமையாய் மாற்றுவார். கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை நாம் பரலோக கண்ணோட்டத்திலே, தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும்படியாக, முன்னேறும்படியாக, வாழ்க்கை பயணத்திலே அவரோடு நடப்பது மட்டுமல்ல, அவரால் மார்போடு அணைக்கப்பட்டு கடினமான சூழ்நிலைகளிலே தோளிலே சுமக்கப்படுகிற அனுபவத்தோடு அவர் நம்மை நடத்தி செல்வார். பிரைஸ் காட். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தை நம்பிக்கையோடு சந்திப்போம். புதிய மாதத்தின் சவால்கள் இருக்கலாம், ஆனால் இந்த சவால்களை ஜெயிக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், திருச்சபை மக்களோடு இருக்கிறார். ஆகவே தைரியமாக இந்த மாதத்திலே நாம் முன்னேறி செல்வோம். இன்னும் ஒரு பகுதியை பார்ப்போம். எபிரேயர் 3:15 சொல்லுகிறது, 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஆரம்பத்திலே கவனித்தோம். இன்று முதல் என்பது அது ஒரு நாளை குறிக்கலாம். இன்று முதல் என்பது ஒரு புதிய ஆரம்பம், a new season, அதையும் குறிக்கலாம். தேவன் சொன்ன வார்த்தைகளை தேவன் தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர். பிரைஸ் காட். தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர். அவர் வெள்ளிக்கிழமை என்று சிலுவையில் அறையப்பட்டார். சனிக்கிழமை அவருடைய சரீரம் வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து சனிக்கிழமை தொடர்ந்து கல்லறைக்குள் அடங்கி போயிருந்தது. ஆனால் மூன்றாம் நாள் அந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்பினார். பிரைஸ் காட். தேவன் குறித்த நாட்கள் உண்டு. ஒரு தேவ மனிதர் இப்படி எழுதுகிறார், ஒருவேளை நீங்கள் வெள்ளிக்கிழமையின் தோல்வியை கண்டு வேதனையில் இருக்கலாம். சனிக்கிழமையினுடைய மௌனத்தை கண்டு துக்கத்தில் இருக்கலாம். Maybe you are experiencing the failures of Friday and the silence of Saturday. But if Friday is real, and if Saturday is real, cheer up brother, cheer up sister, your Sunday is coming. உங்கள் நாள் இன்று துவங்குகிறது. அதிகாலை வேளையிலே மரண கட்டுகளில் இருந்து ஜெயம் பெற்றவராய் இயேசு உயிரோடு எழுந்தார். பாவத்தை ஜெயித்தார், நோயை ஜெயித்தார், தனிமையை ஜெயித்தார், பயத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அதே இயேசு. அவரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 13:8, Hebrew 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் யார்? வெள்ளிக்கிழமையின் வேதனையை கடந்து சென்றவர், சனிக்கிழமையினுடைய அமைதியை, மௌனத்தை கடந்து சென்றவர், ஞாயிற்றுக்கிழமையினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு தரும்படியாக உயிரோடு எழுந்தவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர்தான் அந்த நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே வழியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
அல்பாவாய் இருக்கிறவர், ஒமேகாவாய் இருக்கிறவர், துவக்கமாய் இருக்கிறவர், முடிவாய் இருக்கிறவர், ஆதியாய் இருக்கிறவர், அந்தமாய் இருக்கிறவர், நித்தியமாய் உயிரோடு இருக்கிறவர், காலத்தை தன் கரங்களில் அடக்குகிறவர். அவர் வானத்தில் உட்கார்ந்தால், பரலோகத்தில் உட்கார்ந்தால் அவருடைய பாதபடி பூமியை தொடுகிறது. அண்ட சராசரங்களையும், ஒருவேளை அவருடைய பாக்கெட்டில் ஏதோ ஒரு சின்ன மூலையில் ஒரு சின்ன காயின் போல அண்ட சராசரம், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தெய்வம் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் திரும்பவும் வருவேன், நான் உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன், நான் உங்களை நித்தியமாய் சொர்க்கத்தில் வைத்து அழகு பார்ப்பேன், பரலோகத்தில் வைத்து உங்களோடு கூட மகிழ்வேன். நாம் அவரை தொட்டு தொட்டு பார்ப்போம், ரசித்து பார்ப்போம், மகிழ்ந்து பார்ப்போம், நன்றி சொல்லி பாடுவோம். ஒரு வாரம் பாடினால் நன்றி சொல்லி முடிந்து விடுமா? இல்லை. ஒரு மாதம் சொன்னால் பரலோகத்திலே நன்றி சொல்லி முடித்து விடலாமா? இல்லை. ஒரு ஆண்டு சொன்னால் அவர் செய்த நன்மைகளுக்கு, அவருடைய உயிர் தியாகத்துக்கு, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு தகுந்த முறையில் நன்றி சொல்லி முடித்து விட முடியுமா? இல்லை. 10,000 ஆண்டுகள் போதாது, கோடி ஆண்டுகள். ஒருவேளை மனது சொல்லலாம், ரொம்ப நாளாய் அவரை துதித்து கொண்டிருக்கிறாய், போதும் என்று. ஆனால் அப்பொழுது கண்கள் திறக்கப்படும். தொடர்ந்து அவரை துதித்து கொண்டே இருப்போம். ஆகவேதான் நித்தியம். அவருடைய அன்பு அவ்வளவு ஆச்சரியமானது. நான் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவருடைய அன்பு அளவு கடந்தது. பரலோகத்திலே அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து மீண்டும் துதிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆகவே இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிடைத்த ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே இன்னும் சில நாட்களிலிருந்து உயிர்த்தெழுதல் வரையிலும் இருக்கக்கூடிய 40 நாட்கள் சிறப்பு ஜெபமும் தியானமும் உலகமெங்கிலும் நடக்கும். இந்த மார்ச் மாதம் இந்த மாதத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால் சிலுவை தியான மாதம். இதுவரையிலும் சிலுவையின் ஆதரை அறிந்ததை காட்டிலும் இந்த மாதத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், கட்டாயம் உதவி செய்வார். அவர் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உதவி செய்வார். சிலுவையின் நிழலில் அனுதினம் நான் அமர்ந்திருப்பேன் என்ற ஒரு பாடல் உண்டு. உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமரை பார்க்கையிலே, கள்ளனென்று நினைக்காமல் தன் உயிரை கொடுத்தாரே என்று இன்னொரு கவிஞர் எழுதுகின்றார். எத்தனை ஆச்சரியம்! பலியான செம்மறி, பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தாரே என்று இன்னொரு கவிஞர் எழுதுகின்றார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் நாவில் இருக்கும். தேவனே, உம்முடைய வீட்டில் உம்மோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதத்திலே நாம் அவரோடு என்னென்றும் இருக்கும்படியாக அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார், அவரை போல மாற்றுவார். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாள் காலையிலே உம்முடைய ஜெப வீட்டிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய காதுகள் திறந்திருப்பதற்காக நன்றி. இந்த வேளையிலே தெய்வமாகிய நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எங்களுடைய ஆரோக்கியத்தை ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய பிஸ்னஸ், எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரே கெரியர், ஆண்டவரே பிஸ்னஸ், ஒர்க், ட்ராவல், ஊழியம், எதுவானாலும் சரி ஒவ்வொன்றையும் நீர் இன்று முதல் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. மார்ச் மாதம் முதல் நாளாகிய இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இது ஒரு ஆச்சரியமான புதிய துவக்கம். இன்று துவங்குவது தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே பெருக போகிறது. You are going to make us flourish. தேவனுடைய ஆலயத்திலே
நாட்டப்பட்டிருக்கிற ஒலிவ மர கன்றுகளைப் போல எங்களை செழிக்க செய்ய போகிறீர். மலை மேல் இருக்கிற பட்டணம் போல எங்களை மாற்றப் போகிறீர். தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராது இருக்கிற மரத்தைப் போல அநேகருக்கு அடைக்கலம் தருகிற ஒரு வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அது எங்களுக்கும் ஆண்டவர் மற்றவர்களுக்கும் உதவும்படியாக மாற்றப்போகிறேன். எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை இருந்த பஞ்சகாலங்கள், இதுவரை இருந்த வேதனையின் காலங்கள் இன்றோடு முடிவுக்கு வந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அப்படியே அதை நிறைவேற்றப் போவதற்காக நன்றி. கர்த்தாவே, பொறாமைப்படுகிற சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், வயோதிகர்களாக இருந்தாலும், கர்த்தாவே, மற்றவர்கள் அவர்களோடு ஒப்புரவாகும்படியாக ஒரு அற்புதத்தை செய்தருளும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே தவறு செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கத்தக்க ஒரு நல்ல இருதயத்தை தாரும். உம்முடைய கற்பனைகளை ஆண்டவரை கடினமாக எண்ணாதபடிக்கு உம்முடைய அன்பை பார்த்து உம்முடைய அன்பின் இருதயத்தை பெற்று உமது நிமித்தம் உமக்காக எல்லாவற்றையும் பின்பற்ற கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு அமர்ந்திருக்கும் நேரத்தை இனிமையான நேரமாய் மாற்றும். சங்கீதக்காரனுடைய அனுபவம் எங்கள் அனுபவமாய் மாறட்டும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிமையாயிருக்கும். எங்கள் தியானமும் அப்படி மாற வேண்டும் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதத்திலே மீட் பண்ண வேண்டிய டார்கெட்ஸ், பே பண்ண வேண்டிய பேமெண்ட்ஸ், வர வேண்டிய பணங்கள், ஆர்டர்ஸ், எழுத வேண்டிய தேர்வுகள், அப்பியர் ஆக வேண்டிய இன்டர்வியூஸ், ஆண்டவரே பயணங்கள் என்று எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கும். ஆத்தும் ஆதாயம் செய்யும்படியாக எங்களை பலப்படுத்தும். உடைய வரங்களினால் எங்களை நிரப்பும். உடைய ஆவியின் கனிகள் எங்களில் வெளிப்படட்டும். கர்த்தர் எங்களுக்குள் தங்கி வாசம் பண்ணி உம்மை வெளிப்படுத்துவீராக. ஒரு செழிப்பான மாதமாக, ஆசீர்வாதமான ஒரு ஆரம்பமாக இன்று முதல் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்நாட்டிலும் வெளி ஊரிலும் வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் அப்படியே இன்று முதல் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபையின் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, யார் யார் ஜெபிக்கிறார்களோ, யார் யார் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் எங்களுக்கும் ஊழியத்திற்கும் திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக தங்களுடைய தியாகமான நடத்தையினால் நேரத்தை தந்து, பணத்தை தந்து, உழைப்பை தந்து ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாரையெல்லாம் எங்களுக்கு உதவியாக நீர் வைத்திருக்கிறீரோ அவர்கள் எங்களை மறந்திருந்தால் அவர்களை ஆண்டவரே நீர் சந்தித்து அவர்கள் மீண்டுமாக எங்களை நினைவு கூற உதவி செய்யும். குறிப்பாக எங்கள் மூலமாக நன்மை பெற்றவர்கள் இன்று எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் எங்களை நினைக்கும்படியாய் செய்தரலும். மனுஷர் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதே இல்லை. தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், ஆனால் தாயை காட்டிலும் மேலான அன்புடையவர், தந்தையை காட்டிலும் மேலான அன்புடையவர். நீர் மறப்பதே இல்லை. என்னை மறவா இயேசுநாதா, மனதார உமக்கு நன்றி. மீண்டுமாக எங்களை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக்கொள்ளும். உடைய ஆவியினால் நிரப்பி வழி நடத்தும். உடைய வருகை வரை எங்களை காத்துக்கொள்ளும். வருகையிலே சேர்த்துக்கொள்ளும். துதி, கனம், மகிமை அத்தனையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த மார்ச் மாதம் முதல் நாள் காலை வேளையிலே சொல்லியிருக்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அன்பு நிறைந்தவர். அவரை போல அன்பு காட்டுகிறவர் யாரும் இல்லை. அப்படியே செய்வார். God bless you.